கணவன் மனைவி இன்றைக்கு இருக்கிற பஸ் வேர்ல்டில் நிறைய பேர் என்ன பண்ணுறோம், கணவன் மனைவியை பற்றி குறை சொல்வதும் மனைவி கணவனை பற்றி குறை சொல்வதுமாக இருக்கிறது. இன்றைக்கு கேள்விப்படுகிற காரியங்கள் எல்லாம் நிறைய டிவோர்ஸில் வந்து தான் நிற்குது. ஏன்னா அங்கே புரிதல் இல்லை, சரியான விதத்தில் அன்பு காட்டுகிறது இல்லை, கீழ்ப்படிதல் இல்லை, உட்கார்ந்து ஒருவர் மனம் விட்டு பேசுகிற தன்மை இந்த குடும்பத்தில் இல்லாததுனால தான் இவ்வளோ பிரச்சனை. கணவன்மார் என்ன செய்கிறாங்க, காலையில் எழுந்து வேகமாக அவங்களுடைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அதோடு ஈவினிங் வந்து மனைவியோடு பிள்ளையோடு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டும். அதை விட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, அங்கேருந்து வந்ததும் ஒரு கொஞ்ச நேரம் கூட இருக்க மாட்டாங்க, ஃப்ரெஷ் ஆகிட்டு மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸுங்களோடவோ இல்லை வேறு யார் கூடவோ வெளியே போகிற மாதிரி போயிடுறாங்க. இப்படி இருக்கும் பொழுது மனைவி என்ன நினைப்பாங்க, இவ்வளோ நேரம் வேலை அது கடமை போய் தான் ஆகணும், போனார், இப்போ எங்கே போனாருன்னு தெரியலையே. அவங்க ஒரு வாட்டி 2 வாட்டி ஃபோன் பண்ணி பார்ப்பாங்க, அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க, இதோ வரமான்னு சொல்லுவாங்க, அதோட வரவே மாட்டாங்க. அதே போல தான் சில மனைவிகள் என்ன பண்ணுவாங்க, கணவர் அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போகிறது, அடிக்கடி சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு போய் அங்கே இருந்துக்கிறது, கணவன் அவ்வளவா ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல. இப்போது கணவன் மனைவியை புரிஞ்சுக்கிறதுக்கும் மனைவி கணவனை புரிஞ்சுக்கிறதுக்கும் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கிடைக்கும். அது நீங்கள் எப்படி அவங்கக்கிட்ட அந்த அன்பை காட்டலான்னா, பிறந்த நாள் வரும் பொழுது, திருமண நாள் வரும் பொழுது, இல்லை வீட்டுக்குள்ளே பிள்ளைகளுக்கு பிறந்த நாளோ இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வரும் பொழுது, பண்டிகைகள் வரும் பொழுது நீங்கள் அவங்கக்கிட்ட காட்டுற அன்பு எப்படி இருக்கலாம், ஒரு கிஃப்டாக இருக்கலாம், இல்லை ஒரு சாரீ வாங்கி கொடுக்கலாம், ஒரு கம்மல் வாங்கி கொடுக்கலாம், ஏதோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொருளை நீங்கள் ஒரு கிஃப்ட் பண்ணும்போது அவங்களுக்கு உள்ள ஏதாவது ஒரு கோபம் இருந்தால் கூட அதை பார்த்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, நம்ம மனைவிக்கு நம்ம மேலே அன்பு இருக்குது, நம்ம நினச்ச மாதிரி இல்லை, நம்ம கணவருக்கு நம்ம மேலே அன்பு இருக்குது, நம்ம தான் தவறாக புரிந்து கொண்டோம்னு சொல்லி அந்த கோபம் மாறி அந்த இடத்துல மனஸ்தாபங்கள்லாம் மாறி ஒன்று சேர வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கு ஏன் கணவனும் மனைவியும் விட்டு கொடுக்காததுனால தான் ஒருவரை உட்கார்ந்து பேசி புரிதல் இல்லாததுனால தான் டிவோர்ஸ் வரைக்கும் போகிறாங்க. இன்றைக்கு இந்த இருவரால பெற்றோரும் பாதிக்கப்படுறாங்க, பிள்ளைகளும் பாதிக்கப்படுறாங்க. பிள்ளைகள் மாத்திரம் யார் இருக்கிறாங்க, பிள்ளைகள் அம்மா அப்பா காட்டுகிற அன்பு தான், அவங்க காட்டுகிற வழி நடத்துதல் தான் வந்து தெய்வம்னா யாரு, எப்படி ஜெபிக்க வேண்டும், அப்பா அம்மானா என்ன, அவங்களுடைய சொந்த பந்தங்கள்னா என்ன, வாழ்க்கைனா என்னன்னு நம்மளை பார்த்து தான் நம்முடைய பிள்ளைகளும் சில நேரங்களில் கற்றுக்கொள்ளுகிறார்கள். நாம ஒருவர் அடித்து கொண்டு நீ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் போய்கொண்டு இருந்தா பிள்ளைகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக தான் இருக்கும். இங்க வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், எபேசியருக்கு எழுதின புத்தகம் 5ஆம் அதிகாரத்துல தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்கள் என்று 21வது வசனம் சொல்லி இருக்கிறது. தெய்வ பயம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா